தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹந்தக்குனுடைய தினத்தில் முஷ்ரிக்கீன்கள் தடுத்து வைத்திருந்த சம்பவத்தை குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹபஸல் முஷ்ரிகூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸலாத்தில் அஸ்ர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஷ்ரிக்குகள் அசர் தொழுவதை விட்டும் தடுத்து விட்டார்கள். ஹத்தா யஹ்மர்ரத்தி ஷம்சு அவ் இஸ்ஃபர்ரத், சூரியன் சிகப்பாக மாறும் வரைக்கும் அல்லது மஞ்சளாக மாறும் வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தொழுக விடாமல் தடுத்து விட்டார்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷகலூன அன் ஸலாத்தில் உஸ்தா ஸலாத்தில் அஸ்ர் மலா அல்லாஹு அஜ்வாஃபஹும் அவ் குபூரஹும் நாரா. அல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய கபறுகளையும் நரகத்தால் நெருப்பால் நிரப்புவானாக. நம்மை அசரனுடைய தொழுகை, இந்த நடுநிலையான தொழுகையை தொழுவதை விட்டும் அவர்கள் தடுத்து விட்டார்கள். அல்லது அஹ்ஷல்லாஹு அஜ்வாஃபஹும் வ குபூரஹும் நாரா, அல்லாஹ் அவர்களுடைய உடம்பை அவருடைய கபறுகளை நெருப்பினால் நெருப்பை உள்ள திணிப்பானாக. நம்மை இந்த தொழுகையை தொழுவதை விட்டும் அவர்கள் தடுத்து விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக பல அறிவிப்புகள் வருது. அதுல ஒன்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது. இப்ப இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது. இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம ஏற்கனவே இதுல இருக்கக்கூடிய சட்டங்களை பெரும்பாலும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹதீஸ் நமக்கு தெரிய வரக்கூடியது என்னன்னு சொன்னா, முந்தைய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவருடைய வீட்டையும் அவருடைய மன்னரையும் நெருப்பால் நிரப்புவானாக என்று சொன்னார்கள். வீடு என்பது உயிரோடு இருப்பவர்கள் வாழ்வதற்கான இடம், மன்னரை என்பது இறந்தவர்கள் வாழ்வதற்கான இடம். அப்ப இந்த இரண்டு இடங்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நெருப்பால் நிரப்புவானாக. அப்படின்னா இரண்டு விதத்திலையும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வேதனையை தருவானாக. எதுக்காக? அசர் தொழுகையை தொழுகாமல் தடுத்ததற்காக. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உடலில் அல்லாஹு தஆலா நெருப்பை திணிப்பானாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எதற்காக? அசர் தொழுகையை தொழுக விடாமல் தடுத்ததற்காக. அப்ப ஒரு தொழுகையை தொழுக விடாமல் தடுத்து விட்டார்கள் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக காஃபிர்களுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறாங்க? துஆ செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல இருந்து அசரனுடைய தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த ஹதீஸ்கள்ல நம்ம துஹர், அசர், மக்ரிப், இஷா 4 விதமான தொழுகையும் அவர்கள் தடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ தொழுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடைக்காமல் இருந்தது என்பதை பார்த்தோம். ஆனா குறிப்பிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை மட்டும் இங்க சொன்னதனுடைய காரணம் அசர் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துது. இருக்கிறதுலேயே நடுநிலையான சிறப்பான ஒரு தொழுகையாக இந்த அசர் தொழுகை கணக்கிடப்படுகிறது என்பதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஹதீஸின் வாயிலாக புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவது கூடாது. ஏன்னா இதுல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஷ்ரிக்கீன்கள் தடுத்து விட்டார்கள். எது வரைக்கும் தடுத்தாங்க? சூரியன் ஒன்று சிகப்பு நிறத்தில் ஆகும் வரை அல்லது மஞ்சள் நிறத்தில் ஆகும் வரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூரியன் ஆரம்ப நேரத்துல சூரியன் நல்ல தெளிவாக வானத்திலே காட்சி அளிக்கும் பொழுதே அசரனுடைய தொழுவது மிக சிறந்தது. அதுதான் அசரனுடைய ஆரம்ப நேரம். அசரனுடைய ஆரம்ப நேரத்துல தொழுது முடிச்சிடணும். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வருது, சூரியன் மஞ்சள் நிறத்தில் ஆகிவிடுகிறது அப்படின்னா அந்த நேரமானதோ அல்லது மஞ்சள் நிறத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட மறையக்கூடிய சூழ்நிலை சூரியன் சிகப்பு நிறத்துல மாறும், ஆரஞ்சு நிறத்துல மாறிடும். அப்ப அந்த நேரமும் அவ்வளவு விரும்பத்தக்க நேரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது முனாஃபிக்கினுடைய தொழுகையை சொல்றாங்க. முனாஃபிக்கினுடைய தொழுகை எப்படி இருக்கும்? அதில்க ஸலாத்துல் முனாஃபிக், அது முனாஃபிக்கினுடைய தொழுகை. என்ன பண்ணுவான்? யர்குபு ஷம்ஸ யக்ருபு பைன கர்னை ஷைத்தான், ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில சூரியன் வரும் வரைக்கும் அந்த முனாஃபிக்கு சூரியனை கவனிச்சுக்கிட்டே இருப்பானா, தொழுகையை தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதுக்கு பிறகு காக்க கொத்துவதை போன்று அல்லது கோழி கொத்துவதை போன்று 4 முறை கொத்தி விட்டு செல்லுவான். இது முனாஃபிக்கினுடைய தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். அப்ப தொழுகை அதனுடைய உரிய நேரத்துல முதல் நேரத்துல தொழுவது அதனுடைய சிறப்பை நமக்கு காட்டுது. அதே மாதிரி தொழுகையை அசரனுடைய நேரமானது சூரியன் மறையிற வரைக்கும் தான். ஆனா மறையிற வரைக்கும் அதை தாமதப்படுத்துவது என்பது முனாஃபிக்கீன்களுடைய செயல்பாடாக இருக்கிறது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காமிக்கிறார். அப்ப
தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்தக்கூடாது. எந்த நேரம் வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வரையறை எடுத்து கொடுத்திருக்கிறாங்களோ அந்த நேரத்துக்கு முன்பாகவே ஆரம்ப நேரத்திலே தொழுவதுதான் தொழுகைக்கு சிறப்பாக இருக்கும், நமக்கு நன்மைக்கும் அது ஏதுவாக இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்து இரண்டாவது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதவர்களை தன்னை தொழு விடாமல் தடுத்தவர்களுக்கு எதிராக சபிச்சிருக்கிறாங்க. இன்றைய காலத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா பலரும் தங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. பள்ளிக்கூடத்துல அவர்களுக்கு தொஹர் தொழுவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. தொஹர் தொழுவது பெரும்பாலும் ஸ்கூல்கள்ல தொஹர் தொழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அசர் தொழுகை கூட எந்த நேரத்துல தான் ஆறுது, கிட்டத்தட்ட 5:30 மணி, 5:45, 6 மணி வரைக்கும் அசர் தொழுகையை பிற்படுத்துறாங்க. காரணம் ஒரே ஒரு காரணம் தான், ஸ்கூலுக்கு போறான்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து ஸ்டடி முடிச்சு லேட்டா தான் வருவான் அப்படின்னு ஒரு காரணம். இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது யாரு? பெற்றோர்கள் தான். அப்ப நேரத்தை தாண்டி தொழக்கூடிய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப தினமும் ஒரு பிள்ளை நேரத்தை தாண்டி இருக்கக்கூடிய நேரத்துக்கு அப்பால் ஒரு தொழுகையை தொழுகுதுன்னு சொன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? கேள்விக்குறிதான். இரண்டாவது, அந்த தொழுகையை தொழுக விடாமல், அந்த தொழுகை தொழுவதற்கான ஏற்பாடு செய்ய விடாமல் தடுத்திருப்பது இந்த இடத்துல பெற்றோர்கள் தான். அப்ப அந்த பெற்றோர்கள் மிக ஒரு அச்சகரமான ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸின் வாயிலா நமக்கு தெரியுது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிகீன்கள் தங்களுக்கு தொழுவதற்கான வாய்ப்பு கொடுக்காதனால அவங்களை சபிச்சாங்க. இப்ப இந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுவதற்கான ஏற்பாடை செய்து கொடுக்காம இருந்தது காரணத்தினால இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? முதலாவது, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றினால் மட்டும்தான் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை சரியாக பேணியவர்களாக கருதப்படுவார்கள். அப்ப இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை முன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் இந்த சமூகம் உயர்ச்சி வரும், இந்த சமூகம் உயர்வு பெறும். அப்படி இல்லைன்ற போது இந்த சமூகத்தினுடைய உயர்வும் இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்ட சாபம் தன்னையும் தன்னுடைய தோழர்களையும் தொழுக விடாமல் தடுத்தது இன்று வரைக்கும் பொருந்தும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பிள்ளை தொழுகையை தாமதப்படுத்துது அப்படின்னா அந்த பெற்றோர்களும் அல்லது அந்த தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு காரணமா இருந்தவர்களும் இந்த சாபத்துக்குள் நுழையலாம் என்பதையும் நாம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தொழுகையை அதனுடைய நேரத்துல நாம இருந்தாலும் தொழுகணும், நம்முடைய பிள்ளைகளையும் அதை தொழுவதற்கு நம்ம பழக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல தொழுகையை அதனுடைய நேரத்துல அதனுடைய உரிய முறையில நம்ம தொழுவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வேற யாரும் நமக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. காரணம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளே இருக்குது. அப்ப தொழுகையை பேணாத பிள்ளை, இறைவனுக்கு பயப்படாத ஒரு பிள்ளை, அவரிடத்திலிருந்து மார்க்க ரீதியாக என்ன ஒரு நலனை எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத பிள்ளைகளிடத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத படித்தவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு நலனையும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மார்க்கத்திலே பிடிப்புள்ளவர்களாக மாற்றணும், தொழுகையை அதனுடைய நேரத்துல நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்றணும், சரியான விதத்துல தொழுகையை தொழுகக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மாற்ற வேண்டும். அதற்கு இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்தவனாக இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.